வணக்கம். இன்றைய தினம் 12 ஏப்ரல் 2024. டைம் வந்து கரெக்டாக 9:26 ஆகுது. இன்றைக்கி 49,100 கால் ஆப்ஷன், 48,500 புட் ஆப்ஷன் வந்து ரெண்டுமே ஆல்கோ எடுத்திருக்கு. பார்க்குறோம். புட் ஆப்ஷன் வந்து பை எடுத்திருக்கு, கால் ஆப்ஷன் ஷார்ட் எடுத்திருக்கு. 49,100 கால் ஆப்ஷன் ஷார்ட் எடுத்திருக்கு 160க்கு. அதே போல் 48,500 புட்டு 156 பை ஆகிருக்கு. ஹெட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிருக்கு. டைம் பார்க்குறோம், கரெக்டாக 3 ஆகுது. இன்றைக்கி கால் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டு தான் கீழே இருக்குது. ஆனால் புட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் பார்க்குறோம், ரோபோ ஆர்டர் புக்கை ஜிக்ஸாகாக வந்துகிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் என்ன இதில் ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செல் எடுக்கிறதுனால அது டைம் டிக் எந்த ஆப்ஷன் செல் எடுத்ததோ, அதாவது கால் ஆப்ஷன் செல் எடுத்தது நமக்கு ப்ராஃபிட்டை வந்து எடுத்து கொடுத்துருச்சு. ஈவன் தோ புட் ஆப்ஷன் ஜிக்ஸாகாக போனால் கூட இன்றைக்கி பார்க்குறோம் ஆர்டர் புக்கை, ஸ்டில் நமக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,200 மட்டும் தான் லாஸு. நம்ம ஆல்ரெடி 3,000 ப்ராஃபிட் 3,000 லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், புட் ஆப்ஷன் வந்து நிறைய ஜிக்ஸாகாக இருந்தால் கூட நமக்கு ஒன்லி 1,200 மட்டும் தான் நமக்கு லாஸ் ஆச்சு. அதாவது இப்போ பார்க்குறோம், கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டிலும் எதுக்கு இந்த கான்செப்ட் நம்ம வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் ஒரே சிக்னல் மட்டும் தான் வந்திருக்கு. அதாவது மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆனால் கூட ஆப்போசிட் சைடு இதே மாதிரி தான் வரும். மார்க்கெட் சைட்வேஸ் போனால் கூட இதே மாதிரி தான் வரும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாகாக போயிருக்கு. இப்போ பார்க்குறோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஜிக்ஸாகாக போனதுனால என்ன ஆயிருக்குன்னா, கால் ஆப்ஷனோட கரையிறது பார்த்தீங்கன்னா 161லேருந்து டேரெக்டாக 70 பாயிண்ட்ஸ் கீழே வந்துருச்சு. ஆனால் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமளவில் வந்து ஜிக்ஸாக் ஆகிருக்கு. அதாவது ஜிக்ஸாக் ஆனது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக மேலே போயிட்டு ஒரு 10 பாயிண்ட் கிட்ட டார்கெட் தொடாமல் வந்திருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து பெரிய ஜிக்ஸாக், ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. இது தேவையில்லாத கால் ஆப்ஷன் நிறைய சிக்னல்ஸை வந்து உருவாக்கியிருக்கு, நிறைய என்ட்ரிஸ் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இதனுடைய என்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால் ஆப்ஷன் வந்து அதை நியூட்ரல் பண்ணி விட்ருக்கு. அதனால தான் நமக்கு வந்து லாஸை பொறுத்த மட்டிலும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கால் ஆப்ஷனை பார்க்குறோம். கால் ஆப்ஷனாக 1,140 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. புட் ஆப்ஷனில் 2,000 நமக்கு ப்ராஃபிட் இருக்குது, 2,000 லாஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பாதிக்கு பாதி இது குறைச்சிருச்சு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து 1,252 ரூபா கிட்ட நமக்கு இன்றைக்கி லாஸ் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் சைட்வேஸ் போகும்போது நமக்கு ஒரு சைடு கரைஞ்சி நமக்கு லாபம் எடுத்து கொடுக்கும், இன்னொரு சைடு ஜிக்ஸாகாக இருந்தால் கூட அதனுடைய ஏற்படக்கூடிய லாஸை வந்து இது நமக்கு கண்ட்ரோல் பண்ணி எடுத்து கொடுக்குது. இதுக்கு தான் இப்போ ஜென்ரலாக வேறு ஏதாவது சிஸ்டம் இருந்தால் கூட என்ன நடக்கும்னா, நம்ம சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆகிருப்போம். அதாவது ஒரு 10 மணிக்குள்ளேயே நமக்கு அந்த 3,000 ரூபா லாஸ்ன்றது ஹிட் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நமக்கு வந்து 3:20க்கு தான் வந்து எல்லாமே ஆர்டர் வந்து எல்லாமே கட் ஆகிருக்கு. 3:18, 2:42 இந்த டைமில் தான் அந்த 3:18க்கு தான் கட் ஆகிருக்கு கால் ஆப்ஷன். அது வரையும் நமக்கு சஸ்டெயின் ஆகிருக்கு. ஈவன் தோ நமக்கு இத்தனை அன்வான்ட் சிக்னல்ஸ் வந்தால் கூட சிஸ்டம் வந்து சர்வை பண்ணி கொடுத்துருக்கு. அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அந்த 3,000 ரூபா ஹிட் ஆகாத காரணம் என்னென்னா, ஒரு சைடு நமக்கு ஃபேவராக இருக்கும், ஒரு சைடு எப்பயுமே எல்லா டைமே 2 சைடுமே நமக்கு அன்ஃபேவராக இருக்காது. அதாவது 2 சைடுமே நமக்கு லாஸ் கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் இந்த கான்செப்டில் வராது. ஒரு சைடில் லாஸ் கொடுத்தா கூட இன்னொரு சைடில் அந்த லாஸை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியும் வந்து இந்த கான்செப்டில் இருக்குது. எப்பயுமே எல்லா டைம்லையுமே 2 சைடு, அதனால தான் இது ஹெட்ஜிங் கான்செப்ட்ன்ற கணக்கில் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லா சைட்லையுமே எப்பயுமே லாஸ் கொடுக்குற மாதிரி இதில் வரவே வராது. ஏன்னா ஒரு சைடு வந்து நமக்கு கரைய ஆரம்பித்து லாபத்தை கொடுக்கும், ஒரு சைடு நஷ்டம் வந்தால் கூட அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால தான் 3:20 வரையும் வந்தால் கூட நமக்கு வந்து அந்த 3,000 ரூபா லாஸ் வந்து ஹிட் ஆகும். நாளைக்கு வந்து ஒரு புது ட்ரெயிலில் சந்திக்கலாம். நன்றி.